சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு இரவோடு இரவாக போன ஷாக் செய்தி. அப்போது சம்பள உயர்வு எல்லாம் போச்சே. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். 8வது மத்திய ஊதிய குழு உருவாக தாமதம் ஆகலாம். திட்டமிட்டபடி இந்த ஊதிய குழு உருவாக்கப்பட வாய்ப்பு குறைவு என்று அறிக்கை ஒன்று வெளியாகி உள்ளது. மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த அறிக்கை அதிர்ச்சி அளித்துள்ளது. கோட்டாக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டாஸ் அறிக்கையின்படி 8வது மத்திய ஊதிய குழு அதாவது சிபிசி 2026 இறுதி அல்லது 2027 ஆரம்பம் வரை அமல்படுத்தப்படாமல் போகலாம். அரசாங்கம் இன்னும் பணி வரம்புகளை அதாவது டிஓஆர் இறுதி செய்து வருகிறது. மேலும் கமிஷன் உறுப்பினர்களை இன்னும் நியமிக்கவில்லை என்று அந்த நிறுவனம் மதிப்பிடுகிறது. 6வது மற்றும் 7வது சிபிசிக்கள் அமைக்கப்பட்ட பிறகு அறிக்கைகளை சமர்ப்பிக்க சுமார் 1.5 ஆண்டுகள் எடுத்தன. அதே நேரத்தில் அமைச்சரவை ஒப்புதல் அளித்த பின் அமல்படுத்த மேலும் 3 முதல் 9 மாதங்கள் பிடித்தன. இதே முறையை பின்பற்றினால் 8வது ஊதிய குழு வருவதற்கும் தாமதம் ஆகலாம். இந்த அறிக்கை 8வது சிபிசியின் சாத்தியமான நிதி சுமையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 0.6 முதல் 0.8% நிர்ணயித்துள்ளது. இது முந்தைய கமிஷன்களுக்கு இணையாக இருக்கும். இது கூடுதலாக ரூபாய் 2.4 முதல் 3.2 லட்சம் கோடி செலவாகும். மேலும் தற்போதைய ஊதிய அமைப்பு தற்போது குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 18,000 அதாவது நிலை 1 தொடங்கி 25,000 அதாவது நிலை 18 வரை செல்கிறது. மேலும் ரூபாய் 1,82,200 குறைந்தபட்சம் சம்பளம் பெறும் நிலை 15 ஊழியரின் சம்பளம் அதே காரணியை பயன்படுத்தி ரூபாய் 3,78,976 உயர்த்தப்படலாம். இதேபோல் ரூபாய் 2,05,400 தொடங்கும் நிலை 16 ஊழியர்கள் தங்கள் ஊதியம் ரூபாய் 4,27,232 உயர்த்தக்கூடும். சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை கணிசமாக உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படும் 8வது ஊதிய குழுவின் அறிவிப்புக்காக இந்தியாவில் உள்ள மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் ரூபாய் 1.8 லட்சம் கோடியை மத்திய அரசு இதற்காக களமிறக்கும் என்று கூறப்படுகிறது. அம்பிட் கேபிட்டல் நிறுவனத்தின் சமீபத்திய அறிக்கையின் படி புதிய ஊதிய அமைப்பு ஒட்டுமொத்த ஊதியத்தில் 30 முதல் 34% வரை உயர்வுக்கு வழிவகுக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள 1 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் பயனடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஊதிய உயர்வு அமல்படுத்தப்பட்டால் 2026 அல்லது 2027 நிதியாண்டில் இது நடைமுறைக்கு வரலாம். மேலும் அரசாங்கத்தின் செலவில் சுமார் 1.8 லட்சம் ரூபாய் கோடி கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. தற்போதைய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய அமைப்பு ஜனவரி 2016 முதல் நடைமுறைக்கு வந்த 7வது ஊதிய குழுவின் அடிப்படையிலானது. பொதுவாக வாழ்க்கை செலவு, பணவீக்கம் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் ஒருமுறை ஊதிய அமைப்பை திருத்துவதற்காக புதிய கமிஷன் அமைக்கப்படுகிறது. மேலும் 8வது ஊதிய குழுவின் இந்த நடைமுறையை தொடர்ந்து பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் உட்பட மத்திய அரசு ஊழியர்களுக்கான திருத்தப்பட்ட ஊதிய விகிதங்களை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்கப்படும் திருத்தத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று புதிய அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்க பயன்படும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஆகும். இந்த காரணி 1.83 முதல் 2.46 வரை இருக்கலாம் என்று அம்பிட் கேபிட்டல் மதிப்பிட்டுள்ளது. இதன் பொருள் தற்போது ரூபாய் 18,000 உள்ள குறைந்தபட்ச சம்பளம் 1.83 காரணியில் ரூபாய் 32,940 2.46 காரணியில் ரூபாய் 44,280 உயர்த்தக்கூடும். உதாரணமாக தற்போது ரூபாய் 50,000 அடிப்படை சம்பளம் வாங்குவோரின் சம்பளம் குறைந்தபட்சம் ஃபிட்மென்ட் காரணியில் ரூபாய் 91,500 அதிகபட்ச ஃபிட்மென்ட் காரணியில் ரூபாய் 1.23 லட்சமாகவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. புதிய ஊதிய குழு பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு ஊக்கமாக செயல்படும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். ஏனெனில் அதிக சம்பளம் காரணமாக நுகர்வு அதிகரிக்கும். இதன் விளைவாக சுகாதாரம், வீட்டு வசதி மற்றும் பொழுதுபோக்கு போன்ற துறைகளில் அதிக செலவு செய்ய வழிவகுக்கும். இத்தகைய பெரிய ஊழியர் பிரிவினருக்கு ஊதிய உயர்வு வழங்குவது சில்லறை வணிகம், ரியல் எஸ்டேட் மற்றும் சேவை துறைகள் போன்ற பல்வேறு துறைகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.